ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். சோபகிருத்து வருஷம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது 17/7/2023 17/8/2023 வரை உண்டான 32 நாட்கள். இந்த தமிழ் மாதத்தில் பார்த்தேன்னா 32 நாட்கள் இருக்குது இந்த ஆடி மாதத்தில். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலும் பெரிய விசேஷமான மாதம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து தட்சிணாயனம் பிறகுறது, தட்சிணாயன புண்ணிய காலம் பிறகுறது. உத்தராயணம் தட்சிணாயனம்னு 2 அயனங்களை பிரித்து வச்சுருக்காங்க ஒரு வருஷத்தை. அதில் வந்து பகல் பொழுதாக உத்தராயணமும், தட்சிணாயனம் வந்து மாலை பொழுதிலிருந்து இரவு பொழுதாக கண்டினியூஸாக ஈவினிங் டைம்னு சொல்கிறோம் இல்லையா, மாலை பொழுதிலிருந்து நைட்டு, அதெல்லாம் வந்து தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த தட்சிணாயன புண்ணிய காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் மாதத்தின் முதல் மாதமாக ஆடி மாதம் வருது. ஆடி மாதம் வந்து ஆடி தபசு, ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை. இந்த வருஷம் வந்து ஆடி அமாவாசை 2 வருது. 17ஆம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே, 17/7/2023 ஆரம்பிக்கும் பொழுதே ஒன்று வருது. அடுத்தது வந்து 16ஆம் தேதி 16/8 அது வந்து ஒன்று வருது. 16ஆம் தேதி இருக்கக்கூடியது தான் வந்து 16/8/2023 தான் வந்து ஆடி அமாவாசை அப்படின்னு கொண்டாடணும். ஏன் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரே மாதத்தில் 2 நட்சத்திரம் வந்ததுனாலும் சரி, 2 திதிகள் வந்தாலும் சரி, 2வது திதியை தான் எடுத்து செய்யணும். அதனால் வந்து 2வது வரக்கூடிய அமாவாசை, இந்த ஒரே மாதத்திலேயே வந்து 2 அமாவாசை வர்றதுனால 2வது அமாவாசை ஆடி அமாவாசைன்னு எடுத்து பண்ணணும். திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோவிலெலாம் வந்து ஆடி அமாவாசையெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கும். கூட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆடி தபசு, ஆடி பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஆடி பெருக்கு 3/8/2023. ஆடி தபசு வந்து இந்த 17/7 ஆரம்பிச்சிடும், ஒரு 10 நாள் போகும். சங்கரன் கோவிலில் ரொம்ப பெரிய விசேஷம். கோமதி அம்மன் சங்கரன் கோவிலில் வந்து அது ரொம்ப விசேஷமான இடம். சங்கரனார் கோவில் ஹரிஹரணம் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக இருக்கும். விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய இடமாகவே இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா ஆடி பெருக்கு, அது வந்து 3/8/2023. ஆடி பெருக்கு ரொம்ப பெரிய விசேஷமான இது. அதாவது பூ பொறிக்கிற நோம்பி இதெல்லாம் சொல்லுவாங்க. இதற்கு பிறகு வந்து நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, அதுக்கப்புறம் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் வந்து லேசாக மெதுவாக மழை பெய்யறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த 6 மாதத்தில் நல்ல விதைகள் போட்டால் நல்ல செழிப்பாக வளரக்கூடும். ஆடி செவ்வாய் தேடி குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து ஆடி மாதம் இருக்கிற செவ்வாய்க்கிழமை வந்து பெண்கள் வந்து தலையில் நல்லெண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் வச்சுட்டு குளிக்கணும், கடவுளுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஆடி பௌர்ணமி வந்து விசேஷம் பார்த்தாலேயானால் ஹயக்ரீவ பெருமான் வந்து தோன்றினதாக சொல்லக்கூடியது. அது வந்து ஆடி மாதம் பௌர்ணமியில் வர்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரியாக ஹயக்ரீவர் சன்னதிக்கு போய் சேவிச்சுட்டு, அதுவும் இப்போ 10th 12th எல்லாம் எழுதுறவா கண்டிப்பாக போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷம். கிருத்திகை, ஆடி கிருத்திகையும் ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் மொத்தமே 32 நாளும் விசேஷம் தான். ஆடி மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு அதாவது இந்த ஆடி மாதம் தட்சிணாயனத்தில் ஆரம்பிக்கும் போது ரொம்பவுமே விசேஷமாகவே இருக்கும். சரி, இப்போ கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தேன்னா ராகு பகவானும் குரு பகவானும் இருக்கா. அதை தவிர வந்து கடகத்தில் சூரிய பகவான் இருக்கார். இந்த மாதம் வந்து புத பகவான் மட்டும்தான் மாற்றம். எப்போ அப்படின்னா அது 23/7, அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு வாரத்திலேயே, அதாவது தமிழ் மாதம் பிறந்து 17ஆம் தேதி பிறக்கிறது ஒரே வாரத்தில் வந்து புத பகவான் வந்து சிம்மத்துக்கு போகிறார். அதை தவிர வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. சிம்மத்தில் பார்த்தேன்னா ஏற்கனவே சுக்கிரனும் செவ்வாய் பகவானும் இருக்கா. துலாத்தில் கேது பகவானும், சனி பகவான் வந்து வக்ரகதி அடைஞ்சு கும்பத்தில் இருக்கார். இது வந்து இந்த மாதத்தினுடைய கோல்சாரம். மாற்றங்கள், இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 4 கிரகத்தை பேசுவோம். இந்த 4 கிரகத்தில் பார்த்தோம்னா சூரிய பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். அது வந்து 17/7 அன்னைக்கு, அப்போ தான் உங்களுக்கு மாதமே பிறக்கிறது. புத பகவான் வந்து இந்த மாதம் வந்து 23/7 அன்னைக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். இது 2 தான் வந்து பெரிய மாற்றங்கள், வேறு எதுவும் இல்லை. சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் சிம்மத்திலே இருக்கா. ஏன்னா ஒரு ராசிக்கும் யார் யாருக்கு என்னென்னைக்கு சந்திராஷ்டமம் வருது, எந்தெந்த காலகட்டத்தில் அவங்க வந்து நல்ல வேலைகளை செய்யணும், இந்த மாதம் எப்படி இருக்குது அவர்களுக்கு அப்படின்றத வந்து ஒரு ராசிக்காக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறேன். உங்களுடைய பெயர், டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அது என்னுடைய சார்ஜஸ் என்ன ஏதுன்றதையும் போடுறேன். அதை தவிர வந்து உங்களுக்கு டைம் கரெக்ஷன் பண்ணி உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், சூக்ஷ்மம், அந்தரம், இதெல்லாம் அந்தரம் சூக்ஷ்மம்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய பலன்களை சொல்லி எளிய பரிகாரம்னு
சொல்லக்கூடிய விஷயத்தையும் சொல்கிறேன். ஆடி மாதத்தில் வாஸ்து நாள் 27/7/2023 அன்னைக்கு வாஸ்து நாள். அதாவது 6:52 8:22 வரலாம், 1.5 மணி நேரம். பொதுவாக வாஸ்து அந்த டைமில் பார்த்தாலேனால் வாஸ்து நித்திரை விடுதல் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அந்த 90 நிமிஷத்தை 18 நிமிஷமாக பிரிச்சுருப்பா. 18 நிமிஷமாக பிரிச்சுட்டு வாஸ்து பகவான் நித்திரை விட்டு அவர் வந்து என்ன சொல்கிறது, காலை கடன் முடிப்பார். அதற்கு பிறகு வந்து குளிப்பார். அதற்கு பிறகு வந்து பூஜை செய்வார். அதற்கப்புறம் வந்து அவர் போஜனம் செய்வார். அதற்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிப்பார். இதில் பார்த்தேன்னா தாம்பூலம் தரிக்கும் நேரம் அந்த 18 நிமிஷம் ரொம்ப மொசத்தி, கடைசி 18 நிமிஷம் சொல்லுவோம். அதை தவிர வந்து கடவுளுக்கு ஆண்டவனுக்கு அர்ச்சனை பண்ணும் நேரத்தில் வந்து எந்த ரிக்வெஸ்ட்டு வச்சிங்கன்னாலும் நிச்சயமாக அது வந்து கண்டிப்பாக நடந்தேறும். அதாவது வாஸ்து புருஷன் எதற்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறது, ஒரு பெரிய கட்டடம் கட்டுறதுக்கு பிளான் போடுறது, இதெல்லாம் வந்து வாஸ்து புருஷன் வாஸ்து கண்விழிக்கும் நாள் அன்றைக்கி போட்டோமே ஆனால் கண்டிப்பாக அது நிறைவேறும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல, ரொம்ப விசேஷம். 11ஆம் இடத்துல ஆபோகலி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பணம் வந்து டேப்பில் கொட்டுற எண்ணெய் மாதிரி எந்த பிசுறும் இல்லாமல் கொட்டிகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து எந்த விதமான தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதம் பார்த்தாலேயானால், அதாவது ஆடி மாதத்தில் 17/7/2023 17/8/2023 வரலும் உண்டான நாட்களில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே நாங்கள் வந்து இந்த 4 கிரகத்தை வச்சு சொல்லுவோம். 4 கிரகம் எதுன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன். இந்த 4ம் மாத கிரகங்கள். இந்த மாதம் பார்த்தோன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ல் இருக்கார், பெரிய விசேஷம். அதை தவிர வந்து செவ்வாயும் சுக்கிரனும் வந்து 11ஆம் இடத்துல இந்த மாதம் மொத்தமே இருக்கார். புத பகவான் 23ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதனால் பொதுவாக பார்த்தோன்னா புத பகவான், சுக்கிர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் 3 பேரும் வந்து கூட்டணியாக 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 3 கிரகங்களும் ராசியின் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால எந்த காரியத்தை நீங்கள் நினைத்தாலும் கண்டிப்பாக கைகூடும். இதை தவிர பார்த்தீங்களே ஏன்னால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஆடிப்பெருக்கு முடிஞ்ச உடனே கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா திருப்பியும் நல்லபடியாக கல்யாணம் குதிரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. உடல் நிலையில், அதாவது கேது பகவான் உடல்நிலையிலிருந்து இவ்வளோ நாள் பெரிய பாடுபடுத்தியிருப்பார். இப்போ குரு பகவான் பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது. 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு சார்ந்த துறையில், அரசு சார்ந்த தொழிலில் உங்களுக்கு வந்து அந்த அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபப்பெற்றால் அரசாங்கத்தின் அடிமையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் வந்து இப்போ பார்த்தேனால் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். சுக்கிர பகவானும் குரு பகவானுடைய பார்வையில் சிம்மத்தில் இருக்கார். அதுவும் சிம்மம் வந்து அதீத சுபத்துவமானது, பெரிய ஏற்றமாக இருக்கும். கான்ட்ராக்ட், அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எஸ்பெஷலி வந்து இந்த கீழ்த்தட்டு மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். தொழில் அதிபர்கள் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து, அதுவும் வந்து இந்த பின்னல் ஆடை பண்ணுறவங்க, ஆடைகள் பண்ணுறவங்க, கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இதற்கு மேலே வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு, அதுவும் வந்து இந்த சிங்கிங் ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். ஃப்ரண்ட் கேமராவில் நிற்கிறவாளுக்கெல்லாம் வந்து ஹீரோயின்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும். புதுசாக வந்து ஒரு 2-3 கான்ட்ராக்ட் சைன் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கும். அதை தவிர வந்து இந்த பால் பதனிடக்கூடிய, அதாவது பால்லேருந்து பன்னீர் அந்த மாதிரியான விஷயங்கள், நெய் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எடுத்து விற்பனை செய்கிற ட்ரேடர்ஸுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே மிகப்பெரிய ஏற்றம். அதுவும் ராசிநாதனும் இருந்து கூட செவ்வாய் சப்தமாதிபதியும் இருந்து, அதை தவிர வந்து புத பகவானும் சேர்ந்து இருக்கிறது, 9ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதம் வந்து எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே உண்டு. இப்போ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படவே வேண்டாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது வந்து இந்த ஆடிப்பெருக்கு முடிஞ்ச உடனேலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருவா, கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிய வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு
சனி பகவான் இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம். அவர் வந்து அர்த்தாஷ்டம சனியிலேருந்து 5ஆம் இடம் போனதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு புதிய பதவியை எடுத்து கொடுத்துட்டு போவார். ஏதாவது ஒரு வேலை மாற்றங்கள் நிச்சயமாக வரும். வேலை மாற்றத்தின் மூலியமாக பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறேன். அதை தவிர பார்த்தீர்களேனால் திருமணத்திற்கு நிச்சயமாக திருமணத்தினுடைய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா சப்தமாதிபதியை வந்து சப்தமஸ்தானத்திலே குரு பகவான் உட்காந்து சப்தமாதிபதியும் வந்து 5ஆம் பார்வையில் பார்க்குறது பெரிய விசேஷம். அதுவும் வந்து இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். மனைகள் வாங்கி விற்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் சிலதெல்லாம் வந்து ஒரு சில நாட்கள் வந்து தள்ளி போடணும். எந்த நாட்கள் அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருதுன்னா 9ஆம் தேதி 9/8/2023 மத்தியானம் 1:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி ராத்திரி ஒரு 9 மணி வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்துல போகிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த நாட்களை தவிர்க்கிறது மிகவும் நல்லது. வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா இந்த சந்திராஷ்டமத்துக்கு உண்டான சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் பண்ணிட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு பண்ணும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.